வந்து நினச்சி பார்க்கவே முடியல. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு வந்து இதுக்கு ஊக்கம் கொடுத்து இந்த ஊரில் இருந்து நண்பர்கள் ஊக்கம் கொடுத்தாங்க. நிறைய பேர் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்ன நம்பினாங்க, நான் வந்துடுவேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு, ஃபஸ்ட்டு படம் வந்து 16 அதில் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நேற்று கமல் சார் மீட் பண்ணி பேசிட்டு போது கூட சொன்னார், அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வந்து அப்படி ஒரு மாற்றம். அதில் வேலை பார்த்தவங்க அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க. இது வேற எந்த படத்தில் அப்படி அத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு உயர்வு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி 16 வயதில் அதுதான் முதல் படமாக என் டைட்டில் வந்தது. அது வரைக்கும் நான் வந்து இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஆர்வ கோளாறுல ஒரிஜினல் பேர் வச்சுக்காம யாராவது கேட்டால் கொஞ்சம் வேறு மாதிரி பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தேடி இருக்கும்போது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி காரணத்தை போட்டு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 16 வயது டைமில் தான் வந்து டைட்டில் கார்டு போடும்போது அவர் பாலகுரு சார், ஐயோ ராஜன் என்ன என்சிஆர், அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேர் பாக்யராஜ். அந்த பாக்கியத்தை நான் வந்து இழக்க விரும்பல. நானாக வந்து ராஜன் திட்டி ராஜன் சொல்லிக்கிட்டேன். அதனால அந்த பாக்யராஜுங்கிறதே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் கே பாக்யராஜன் போட்டார். எங்கள் டைரக்டருக்கு ஒன்றும் ஷாக் ஆகிட்டேன். ஐயோ எவன் என் புதுசாக இருந்தால் கே பாக்யராஜன் வந்து இருந்திருக்கு, இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே உன் பேர் அதுதானா அப்படின்னாங்க. ஸோ அந்த அம்மா வச்ச அந்த பாக்கியத்தை எழுந்துடக்கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மரியாதையை வந்து உங்களால் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்னை எல்லாருமே நிறையா என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அப்படி இதெல்லாம் போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி பிரபலமாகிட்டு இருந்தாரோ அப்போவே கூடவே அவர் கூட அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருக்கான் பாக்யராஜன். அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்கிற அளவுக்கு இருந்தது. எங்கள் டைரக்டரே கூட கிழக்கே போகிற ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் பேக்கப் ஆகிற நேரத்தில் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு போது அவர் அப்போவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார். எனக்கு அப்புறம் என் பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வர்றது வந்து ராஜன் தான் வரப்போகிறான் அப்படின்னு. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் ராஜன் ராஜன் தான் கூப்பிட்டு இருந்தார். இப்பவும் பாக்யராஜுங்கிறது எல்லாம் ஃபங்க்ஷன் வந்தால் தான் வரும். அப்படி வந்து அவர் ரயிலில் போய் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் டைலாக் ரைட்டர், அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவாக நடிச்சது. எனக்கு கிழக்கே போகிற ரயிலப்போ அந்த சுதாகர் வந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதியில் உட்கார வச்சுருவாங்க பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில். அந்த கழுதி இழுத்து வர்றதுக்காக அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா, யாரை கூப்பிட்டு எடுத்தாலும் அந்த கழுதி இழுக்கும் போது அவன் கேமரா ஓடுதான் கேமராவே பார்த்துக்கிட்டு இருந்தான். டைரக்டர் திட்டிக்கிட்டே இருந்தார். வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட் எடுத்து கட்டிட்டு ஒரு டவல் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி நான் இழுத்தேன். அப்போ தான் வந்து சரி அசிஸ்டன்ட் டைரக்டர் லட்சுமி வந்து நான் ஸ்டில் எடுத்து இது பண்ணாங்க. கோயம்புத்தூர் நான் போய்
அந்த படம் ரிலீஸுக்கு போனப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் நான் கழுதையை பிடிச்சி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டாங்க. எங்கள் பாட்டி என்ன கேட்டாங்க, என்ன போய் இந்த கழுதையை பிடிச்சிட்டு வந்து இதுக்கான சென்னைக்கு மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது நடிக்கிறதா அப்படி போகிறேன் ஊருக்கு போகிற மானம் கெடுது எல்லாரும் பார்த்து போது உங்கள் பேரன் கழுதி இருந்துச்சு நான் எடுத்து தான் போனான் அப்படின்ட்டு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன்னா அது சுதாகர் பையன் செஞ்ச கேரக்டர் ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாதா அப்படின்னு மாதிரி அம்மா கேட்டாங்க. அப்போ நான் அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு உருவங்கள் அதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன் உனக்கெல்லாம் நல்லா உட்காந்துருக்கேன் இல்லை உனக்கு காக்கிக்கு குஞ்சு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வேற வித்தியாசமாக இருக்கணும். இல்லை நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பார், கூடி சீக்கிரம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்து கூடிய ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் அசிஸ்டன்ட் தான் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் போட்டா நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அப்புறம் முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் இல்லை. ஏன்னா சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டென்ட்டில் கொண்டு ஒரு தேட்டரில் கொண்டு போட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு காலையில் நிவாஸ் எங்கள் டைரக்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு கை கொடுத்து நம்ம ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுறோம், நல்லா இருக்கு நீ ஹீரோ கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அம்மாக்கே வந்து லெட்டர் இந்த மாதிரி உன் வாய் முகூர்த்தம் நீ சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து ஹீரோவை வந்து நடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பேக்கில் படம் ரிலீஸுக்கு ஒரு 20 நாள் 15-20 நாள் இருக்கும்போது திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் கிழக்கு ஒன்றை இல்லை அதுல எல்லாம் ஒர்க் பண்ணது அசிஸ்டன்ட்